Praise the Lord. எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதமா இருப்பீர்களாக. உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக என்று கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நான் தொடர்ந்து பேசிய தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம் 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். எல்லாம் எடுத்துக்கங்க. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். அதிலே 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் ஒரு தொடர்ச்சியை நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. அதிலே நான் ஏறக்குறைய 14 விஷயங்களை பேசி இருக்கிறேன் உங்களோடு கூட. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசி நாட்கள்ல இந்த பூமியோட லாஸ்ட் டைம் மனுஷனுடைய சுபாவங்கள் எப்படி எல்லாம் மாறும், மனுஷர்கள் எப்படி எல்லாம் இருப்பார்கள் என்பதை குறித்து உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். அதிலே பாருங்க, 4வது வசனம் வாசிக்க கேட்கலாமா? நீங்க பைபிள் எடுத்துட்டீங்களா? பாருங்களேன். துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். என அன்பானவர்களே, கடைசி நாட்களில் துரோகிகள் எழும்புவார்கள். துரோகினா என்ன தெரியுமா? விரோதி என்பவன் நமக்கு முன்பாக யுத்தம் செய்கிறவன். துரோகி என்பவன் நம்ம கூடவே இருந்து குழிப்பறிக்கிறவன் துரோகி. பாருங்க, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா ஏறக்குறைய 18 ஆண்டுகளாய் ஆண்டவருக்கு நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என்னோடு கூட பல வாலிபர்கள் இருந்தார்கள். பல வாலிப தம்பிகளை நான் கர்த்தருக்காக எழுப்பியது உண்டு. ஆனா கூடவே இருந்தாலும் அவங்க ஒரு சுயநலவாதிகளாய் நேரம் வரும்போது நமக்கு துரோகம் செய்து விடுவார்கள். கடைசி நாட்களில் விசுவாச துரோகம் நேரிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கடைசி காலம். நமக்கு குழி வெட்டுகிற ஒரு கூட்டம் நிச்சயம் எழும்புவார்கள். எனவே தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த பூமியில கூட இருக்கிற யாரையும் நம்பிடாதீங்க. அது யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த வேதத்தை சுமக்கிறவர்களாக கூட இருக்கலாம். யாரையுமே நம்பிடாதீங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பதை பார்க்கிலும் தேவன் மேல் பற்றுதலாய் இருப்பது நல்லது. நாசியிலே சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாதிருங்கள். ஹல்லேலூயா. மூக்குல காத்திருக்கிற எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. நிச்சயம் நமக்கு துரோகம் செய்வான். எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. நிச்சயம் அது ஒரு நாள் ஆபத்தாய் முடியும். நீங்க சில பேரை நம்பி ரகசியங்களை சொல்ல ஆரம்பிப்பீங்க. யார் துரோகி தெரியுமா? நீங்க சில பேரை நம்பி ரகசியங்களை சொல்ல ஆரம்பிப்பீங்க. உண்மையா நேசிச்சு நிறைய விஷயங்களை அவங்களோட ஷேர் பண்ணிக்குவீங்க. என்னுடைய பிரச்சனை இது, என்னுடைய வேலை இது, என் சூழ்நிலை இது, நான் சில தப்பு செஞ்சுட்டேன், நான் சில பாவங்கள் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஆறுதல் தேடும்படி சில மனுஷர்களோடு சில ரகசியங்களை நீங்க பேச தொடங்குவீங்க. நீங்க நினைச்சுக்குவீங்க நம்முடைய மரண நாள் வரைக்கும் அவர்கள் நமக்கு உண்மையா இருப்பார்கள் என்று. ஆனால் தேவ பிள்ளைகளே, துடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்க யார ரொம்ப நேசிச்சு ரகசியத்தை சொல்றீங்க பாருங்க, அவங்கதான் துரோகம் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. ஏன்னா விரோதமா இருக்கிறவன் அவன் எப்படி விரோதம் வரும்னு தெரியாது. மத்தவங்க சொல்லி கொடுத்து கூட விரோதம் வரும். ஆனா துரோகம் மத்தவங்க சொல்லி கொடுத்தெல்லாம் வராதுங்க. நம்ம கூட இருக்கிறவன் தான் நமக்கு துரோகியா இருப்பான். நம்மை பற்றி நன்றாக அறிந்தவன் தான் துரோகியா இருப்பான். பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, உலகத்துல ஒரு பழமொழி உண்டு, நடக்கும் போது உன் நிழலை நம்பி விடாதே. சூரியன் எந்த பக்கம் அடிக்கிறதோ அந்த பக்கம் சாய்ந்து கொள்ளும் அந்த நிழல். இந்த பக்கம் அடிச்சா இந்த பக்கம் சாயும், இந்த பக்கம் அடிச்சா இந்த பக்கம் சாயும். இடத்துக்கு ஏற்றாற் போல நிழல் மாறுவது, நம்முடைய நிழலை மாறுவது போல உங்களோடு இருக்கிற எந்த மனிதனையும் நம்பாதிருங்கள். யாரையும் நம்பி எந்த வேலைகளையும் கொடுக்காதிருங்கள். ஒருவேளை அவங்க உங்களோட இருக்கணும்னு தேவன் சித்தம் வைத்திருந்தாரானால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் உங்களோடு கூட பிரயாணம் செய்வார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. துரோகின்றது யாரோ அல்ல,
நம்மை நன்றாக அறிந்தவர்கள் தான் துரோகம் செய்ய முடியும். புதிதாக ஒரு நபர் வந்து நமக்கு துரோகம் செய்ய முடியாது. நம்ம கூடவே வெகு நாட்கள் பழகியவர்கள் தான் நமக்கு துரோகம் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு கூடவே இருந்த யூதாஸ் பணத்திற்காக துரோகம் செய்தான். எலிசா கூட இருந்த கேயாசி பணத்திற்காக துரோகம் செய்தான். பவுலோடு கூட இருந்த அவனுடைய சீஷர்கள், இமேனியு என்கிற வாலிபன் பணத்திற்காக துரோகம் செய்தான். ஏன் இவங்கெல்லாம் எப்படி துரோகம் செஞ்சாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை நன்றாக அறிந்தவன் தான் யூதாஸ் காரியத். கூடவே இருந்தாங்க. 30 வெள்ளிக்காசுக்காக அவ்வளவு பெரிய ஆண்டவரை காட்டி கொடுத்து துரோகம் செய்தான். கூடவே இருந்தவன் தான் கேயாசி. எலிசா கேட்கிறாருன்னு சொல்லி நாகம்மான் கிட்ட போயிட்டு பணத்தையும் நெகையும் வாங்கி துரோகம் செஞ்சான். கூடவே இருந்தவன் தான் பவுலுடைய சீஷன் இமேனியு. அவன் துருபதேசங்களை செய்து துரோகம் செஞ்சான். யாரையும் நம்பிடாதீங்க. ஆண்டவர் மேல் மாத்திர நம்பிக்கை உடையவர்களா இருங்க. வேத வசனத்தை நம்புங்க. ஹல்லேலூயா. நம்பிக்கை துரோகம் சொல்லுவாங்க தெரியுமா? அது இன்னைக்கு ரொம்பவே பெருசா ஆச்சுங்க. சொல்லும் போதே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எத்தனை நம்பிக்கை துரோகங்கள், எத்தனை பேரை நாம் நம்பி இருக்கிறோம் தெரியுமா? எத்தனை பேர் நமக்கு பிள்ளைகளாய் இருப்பார்கள், எத்தனை பேர் நமக்கு சகோதரிகளாய் இருப்பார்கள் என்று நாம் நம்பி இருக்கிறோம் தெரியுமா? எத்தனை பேரை ஆசையாய் நாம் அழைத்து ஊட்டி வளர்த்திருக்கிறோம் தெரியுமா? எத்தனை பேருக்கு சுயநலம் இல்லாமல் உதவி செய்திருக்கிறோம் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம யாருக்கெல்லாம் உதவி செய்தோமோ, யாரையெல்லாம் நாம் அதிகமாய் நேசித்தோமோ, அவர்கள் நமக்கு விரோதிகளாய் மாற மாட்டார்கள், துரோகிகளாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. எச்சரிக்கையா இருங்க. உங்களோட யார் இருந்தாலும், எப்படிப்பட்ட மனுஷர்களா இருந்தாலும், பூமியில ஞானத்தோடு வாழுங்க. எல்லா ரகசியத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. ஏன்னா நீங்க சொல்றவங்க நல்லவங்களை போல கூட நடிக்கலாம், ஆறுதல் படுத்துறது போல கூட நடிக்கலாம். உங்க ரகசியத்தை சொல்லி அவங்க உங்களுக்கு துரோகிகளாய் மாறிவிடாத படிக்கு, ஆறுதல் தேடி அவர்கள் உங்களுக்கு துரோகிகளாய் மாறிவிடாத படிக்கு, அவர்களை நீங்கள் நம்பி சில காரியங்களை ஒப்பு கொடுத்து அவர்கள் உங்களுக்கு துரோகிகளாய் மாறிவிடாத படிக்கு எப்பொழுதும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். சொல்லக்கூடியதை சொல்லுங்கள், சொல்லக்கூடாததை சொல்ல வேண்டாம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிறார். எச்சரிக்கையா இருங்க. கடைசி நாட்கள்ல நமக்கு குழி வெட்டுறவங்க எழும்புவாங்க, நம்பிக்கை துரோகிகள் எழும்புவாங்க. எச்சரிக்கையா இருங்க. ஆமென். யாருக்கிட்டையும் எந்த ரகசியத்தையும் பேசாதீங்க. கூடுமான வரைக்கும் தேவனோடு பேசுங்க. ஒரு பழமொழி உண்டு, பகலில் பார்த்து பேசு, இரவில் அதையும் பேசாதே. அல்லேலூயா. யார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. மனுஷ சுபாவம், மனுஷன் பச்சோந்திக்கிட்ட சோத்து போயிடுவாங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி, ஆளுக்கு தகுந்த மாதிரி, பணத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பான். எச்சரிக்கையாக இருங்கள். ஆமென். உங்கள் எச்சரிப்பு உங்களுக்கு துரோகிகளை உருவாக்காது. உங்கள் ஞானம் துரோகிகளை உருவாக்காது. கர்த்தருக்கு பயந்து நடங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட போய் ரகசியத்தை பேசுங்க. அவரை மட்டுமே நம்புங்க. God bless you. Amen.